உழுவினுடைய சுண்ணத்துகளில் தயாமுன் வலதை முற்படுத்துவது அப்படின்னு ஒரு சுண்ணத்து உண்டு. அப்போ நம்ம கை கால்களை கழுவும் போது, கையை கழுவும் போதும் கால்களை கழுவும் போதும் வலது கையை முற்படுத்தி கழுகணும், வலது காலை முற்படுத்தி கழுகணும். சரி, இந்த இரண்டும் அல்லாத உறுப்பை உதாரணமாக அம்மா கைருஹுமா ஃபயுத்தஹரு தஃபாத்தன், இந்த இரண்டும் அல்லாத உறுப்பை கழுவும் போது, உதாரணமாக முகத்தினுடைய கன்னங்களை கழுவும் போது, காதுகளை கழுகும்போது, இரண்டு கஃப்பை கழுகும்போது, இதெல்லாம் கழுகும்போது என்ன சுண்ணத்து அப்படின்னா, இதை அல்லாத கால்கை அல்லாத உறுப்பை கழுகும்போது ஃபயுத்தஹரு தஃபாத்தன், ஒரே முறையில் சுத்தப்படுத்தி கொள்வான். ஒரு தடவை எடுத்து என்ன செய்துக்கணும், இப்படி என்ன செய்துக்கணும், தண்ணி அப்படி வச்சுக்கணும், வலதை முற்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. ஒரே நேரத்தில் ரெண்டையும் சுத்தப்படுத்துவான்னு சொல்ல வராங்க. அப்போ கால்கையில் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், வலதை முற்படுத்தக்கூடிய முறை என்ன செய்து வருது. வலாக்கின் யுசன்னு தயாமனு லினஹவி அக்தா ஃபி ஜமீஇல் ஆதா இன் தவல்ல அபி நப்சிஹி. ஆக இவன் சுயமாக ஒழுவு செய்தால் இவனுடைய உறுப்பு துண்டிச்சிருக்கு, கை பாதி கை தான் இருக்குது, அப்படி இருந்தாலும் கூட அதுலேயும் வலது கரத்தை முற்படுத்தி செய்கிறதுல ஒரு பெரிய சவாப் இருக்குது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் வலதை முற்படுத்தியிருக்காங்க, வலது கையை கொண்டு செய்கிறத பிரியப்பட்டிருக்காங்க. ஃபீத்தனா உலிகி, செருப்பு அணியக்கூடிய விஷயத்தில், ஒத்தரஜுலிகி அதேமாதிரி சீவக்கூடிய விஷயத்தில் வலது கையால் சீவுவாங்க. அது மாதிரி எல்லா சுத்தப்படுத்தக்கூடிய அந்த சுத்தமான விஷயங்கள்லேயும் நல்ல விஷயங்களையும் வலது கை என்ன செய்திருக்காங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. கீழே போகிறாங்க, தக்லீமு நகம் வெட்டுவது, சுருமா இடுவது, எதையாவது எடுப்பது, எதையாவது கொடுப்பது, ஆடை அணிவது, மிசுவாக்கு செய்வது, இது எல்லா விஷயங்களையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்காங்க, வலதை முற்படுத்தியிருக்காங்க. மற்றபடி இது அல்லாத விஷயங்கள், உதாரணமாக இஸ்திஞ்சா சுத்தம் செய்வது, ஆடையை கலட்டுவது, செருப்பை கலட்டுவது, மூக்கை சுத்தம் செய்வது, இதற்கெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்காங்க, இடதுபுறத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.